அது ஓ, நீங்கள் பதில் போடுற நான் எல்லா வேலையும் முடிச்ச ஒரே கடைசிதான் வருவேன் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல 5 மாசம் பாமுகம் வருவேன் தானே. பாட்டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது கேள்விக்கண நிகழ்ச்சி தொகுப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். பாருங்கள் 17/5/2024 மற்றும் ஒரு வெள்ளிக்காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வணக்கம் செல்வியக்கா, வணக்கம். வணக்கம் வணக்கம் அன்புறவுகளே, காலை வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 552வது நிகழ்வு. இன்று உங்களுக்கு அதில் பதிவு வழியில் இருக்கிறது. 17ஆம் தேதி போட்டபடி இருக்கிறது. நீங்கள் வேகம் விவேகமாக கேள்விகளுக்கான பதில்களை இணைத்துக் கொள்ளுங்கள். முதல் வரும் கேள்விகளுக்கு 100 புள்ளிகளும் இறுதியான 2 கேள்விகளுக்கு 200 புள்ளியும் இருக்கின்றது. அவ்வளவுக்கு கஷ்டமாக இல்லை, எல்லாம் கலந்துதான் வருகிறது. இனி என்னென்றால் இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கான கேள்வி என்றபடியே உங்களுக்கு இலகுவாகத்தான், கஷ்டப்படுத்தாம இலகுவாக தருகிறேன். ஆனா உங்களது விவேகம்தான் இதில் முக்கியம். அவ்வளவுதான். நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஒரு தரம் போட்டால் சரியோ பிள்ளையோ போட்டுக்கொள்ளுங்கள், அது சுகமா இருக்கும் உங்களுக்கு. இல்லை, அதுதான் நான் இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிட்டேன் அந்த விஷயத்தில். அதுதான் அநேகமாக தான் விளவுறேன். ஓ, அதுதான். அது அப்படி இல்லாமல் நீங்கள் சரியோ பிள்ளையோ அப்படியே விட்டுக் கொள்ளுங்க. ஜெயமலர் அவர்கள் இந்த வரையில் நான் வந்தால் இணைந்து கொள்வார். சொல்லி இருந்தா தானே. வரட்டும். இப்பொழுது தர்ஜினி, சண்முகநாதன், கலைவாணி மோகன், பத்மினி, சரோஜினி அக்கா, லோஜினி, ஜெயக்கா நினைஞ்சிருக்கிறீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்களும் வேகம் விவேகமாக இணைந்து கொள்ளும். அடுத்த வாரம் வாணி தற்சமயம் உங்களுக்கு டைம் கிடைக்க எனக்கு முதலே ஒரு இது இருந்தால் நான் வெள்ளிக்கிழமைக்கு முதல் என்ன ஒரு நிகழ்வு செய்ய இடம் இருக்கும். பார்ப்போம், உங்களோட வசதியை பொறுத்து. ஆமா, செவ்வாய் கிழமை நேரல்கள் இருக்கு. புதனும் இல்லை. வியாழன் அப்படின்னா கவிதை நேரத்தை முதல்ல செய்யலாம். ஓகே, குறைய கேள்விகளை போட்டு செய்வோம். அந்த கடைசி அந்த 4 வாரத்துக்கானதுல இன்றைக்கு 2 வாரம் வந்து விட்டது உங்களுக்கு. என்ன ஒரு 2 வாரத்துக்கான கேள்வியை நான் முதலே போட்டு விட்டேன். விடுமுறைக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இல்லவா? இறுதியான அந்த வெள்ளிக்கிழமை இல்லை, அந்த கடைசி வாரத்தில் அடுத்த வாரத்துக்கான கேள்வியை விட்டு அங்காளி வாரத்தில் ஒரு இதெல்லாம் சிவதர்ஷினி இந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்வில் செய்வேன். நான் சிவதர்ஷினி தான் கேட்டேன்னு ஓகே பண்ணி இருக்கிறேன். அந்த நிகழ்வில் நான் நிகழ்ச்சியை செய்யலாம். எப்ப வார செவ்வாயா? இல்ல இல்ல, ஓகே. நான் படம் போட்டு அனுப்புறேன். அங்கே அதை காணுமே என் பேருக்கு முன்னுக்கும். ஓடிட்டு படம் போட்டு ராஜினி வந்து பொதிக்கிற சட்டி போட்டு இருக்கிறாங்களோட எண்ணெயால அள்ளி ஊத்தா சுவமாண்டுட்டு ஜெசியும் நஞ்சி இருக்கிறீங்க. ஜெசியும் மணியும். ஆமா, மணி ஜெசி மணிவண்ணன் அவர்களே, அந்த நீங்கள் கேட்டதுக்கு நாங்க நான் பாமுக உறவு பக்கத்தில் மே மாசத்துக்குரிய அந்த தினங்கள் போட்டு இருந்தேன், பாத்தீங்களா? நான் நேற்று தட்டி பார்த்தேன்னா அது வேற இல்லையே. திரும்பி போட்டு இருக்கிறேன் பாருங்க. வாழ்த்துக்கூற பக்கத்துல போயிட்டு ஆமா ஆமா, வாழ்த்துக்கூற பக்கத்துல கொமெண்ட்ஸ் போடுவோம். கொமெண்ட்ஸ் போடுற பக்கத்துல பாருங்க. கேள்விகளுக்கு கீழே போட்டு இருக்கிறேன். சரியோ, நன்றி செல்வியக்கா. டைம் இருந்ததென்றால் நான் நாளைக்கு 6ஆம் மாசத்துக்குரியது ஒன்றை போட்டு விட்டுட்டு போறேன். ஆனா உங்களோட முகப்புத்தகத்திலையும் நான் மெசேஜ்ல போட்டு இருக்கிறேன், பாத்தீங்களோ? என்னட்ட இல்ல, நான் சிவதர்ஷினி அவர்களுடைய முகப்புத்தகத்தாலும் உங்களோட முகப்புத்தகத்தில் போட்டுறீங்களா? நன்றி. எல்லோருக்கும் பிரயோசனமாயிருக்கும் அந்த மே மாசத்துக்குரிய தினங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு பார்த்து கொஞ்சம் போட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் பிரயோசனமாயிருக்கும். மற்றவர்களும் தரம் எழுதி வச்சு கொண்டீங்கள் என்றால் உங்களுக்கு சுகமாயிருக்கும்.
அந்தந்த மாதங்களை போட்டு எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். இப்பொழுது 1 2 3 4 5 6 7 8 நேயர்கள் இணைந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு 9:49 50க்கு தோங்களா, இன்னும் ஒரு நிமிடம் பார்க்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கும் உறவுகள், புதிய நேயர்கள், நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். ராதிகா இங்கரன் முதல் கதைச்சிருந்தார் தானே, வேலையா குடித்தார். கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களது பேரிடம் கொடுத்துட்டு போனாலும் உங்களது புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விளையாடாட்டின் பிரச்சனையில உங்களது புள்ளிகள் அதில் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ரஜினி, ராஜினி, சரோஜினி அக்கா, ரோஜினி, ஜேசி, பத்மினி, இதெல்லாம் நீ நாம் பெருசாதான் அதிகமா இருக்கிறீங்க. அக்கா வாணி, நாங்கள் ஆரம்பிச்சுக் கொள்வோம். இணையாதவர்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். சரியா? ஓகே. மீண்டும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகம் விவேகமாக நீங்கள் கேள்விகளை நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவதானமாக ஒரே தடவையில் போட்டீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது முதலாவது கேள்வி. வடமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் சந்ததி. வடமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் சந்ததி. புறக்குறிப்பு கால்வழி நிலக்கிழார். ஏற்கனவே வந்த சொல்லுத்தான். பரம்பரைய பார்த்தீங்க, யோசிச்சு. கால்வழி என்பது சரியானது. மூன்றாவது கேள்வி, 2வது கேள்வி அமர்த்தப்பட்டு விட்டது. ஓகே. உல்லாசம். களிப்பு மொழியோசை நம்பிக்கை. களிப்பு. 4வது கலாரசனை. செயல் கலைச்சுவை கலாரசனை. கலாரசனை கலாரசனை அப்படியே வருமா பாருங்கள். கலைச்சுவைதான் கலாரசனை. சம்பாதி. பொதுமை மனத்தன்னேற்பு பொருளீட்டு. சம்பாதி பொருளீட்டு. 6வது சோம்பல் இல்லாத தொழில். சோம்பல் இல்லாத தொழில். சும்மா இருத்தலுக்கு தொடர்ச்சி முடம். தேம்பி திரிவர் சோதனை இல்லா துணை. சோதனை இல்லா துணை. சோம்பல் இல்லாத தொழில், சோதனை இல்லா துணை. 7வது சோறு கண்ட இடம் சொர்க்கம். கஞ்சி கண்ட இடம் கை சொன்ன வண்ணம். கை சொன்ன வண்ணம் செய். அடுத்தது என்ன அதுக்குள்ள வந்திருக்கின்றது? ஓகே. கஞ்சி கண்ட இடம். கஞ்சி கண்ட இடம் கைலாசம் போட்டிருக்கீங்க. அது எனக்கு அது மிச்சம் தெரியுது, வாசிக்க முடியாம கிடக்குறேன். நீங்களோட 8வது ஞாயிற்றுக்கிழமை சென்றால். ஞாயிற்றுக்கிழமை சென்றால் நண்டு வேண்டாம். சாறு விடுனா படாத பாடு, நாய் படாத பாடுதான். ஞாயிற்றுக்கிழமை சென்றால் நாய் படாத பாடு. ஒன்றில் பாடு என்று போட்டது, ஒன்று பாடுதான் என்று போட்டு விட்டது. 9வது ஞானிக்கு இல்லை. ஞானிக்கு இல்லை. இன்பமும் துன்பமும் சங்காத்தம் இல்லையே நார் துரும்பு. இன்பமும் துன்பமும். தகப்பன் ஒரு பாக்கு. தண்டம் செய்ய வேண்டும். இல்லை என்ன அது இல்ல ஒரு சொல்லு அதுல வந்திருக்கிறது வாணி, வாசிக்க முடியும்.
வாசிங்கோ அப்ப அந்த தோப்பு வண்டி இருக்கிறது அதை பிள்ளை அழி வாசிச்சு முடி. பிள்ளை அழிக்க பிள்ளை அழிக்க கர்த்தன் பிள்ளை. தன் தன் பிள்ளை ஒரு தோப்பு அதான். அதான் அதான் சரி. அல்லது தகப்பன் ஒரு இல்ல தகப்பன் ஒரு பாக்கு பிள்ளை ஒரு தோப்பு. தோப்பு. ஓகே, அதுக்குள்ள போறவதியா அது சிலது வாசிக்கிறது முடியாம. தர்ஜினி, கலைவாணி, முதல் இதில் லோஜினி, ஜெசி, ஏக்கா, பத்மினி, சரோஜினி அக்கா, ராஜினி. பார்ப்போம் அடுத்த அடுத்த இதில் யார் வருகிறீர்கள் என்று. மாற்றம் நிச்சயம் வரும். தாலி பெண்ணுக்கு, சாட்சி வரிசை வேலி. உங்களுக்கு கேள்வி டக்கண்டு புரிஞ்சுதாண்டா டக்கண்டு உடனே அமர்த்துங்கோ. வேலி என்பது சரியானது. வேகமா அமர்த்தினீங்களா புள்ளி கூடும். தீயார சேர்ந்து ஒழுகல் தீது. இங்க வைக்கலாகாது. நன்மையை செய் தீயார் பணி செய்வதும் தீது. தீயார் பணி செய்வதும் தீது. நொண்டி ஆணை. நொண்டி ஆணை. 100 குறும்பு நொடியில் அளிக்கும் 108 கிறுக்கு. நொண்டி ஆணை. நொடியில் அளிக்கும். நோயற்ற வாழ்வு. நோயற்ற வாழ்வே வாழ்வும். பெற்ற செல்வமே செல்வம். இது ஒன்று இருக்கிறது என்று ஒரு பக்கம். குறைவற்ற செல்வமே செல்வம். பத்தியம் இருந்தாலும் மருந்து எதற்கு? பத்தியம் இருந்தாலும் மருந்து எதற்கு? பத்தியம் 10 நாள். பத்தியம் இல்லாவிட்டாலும் மருந்து எதற்கு? பத்தியம் இருந்தாலும் மருந்து எதற்கு? பத்தியம் இல்லாவிட்டாலும் மருந்து எதற்கு? முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம். கம்பராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம் எல்லாம் வந்த கேள்வியல். சிலப்பதிகாரம். பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்? பிற்காலத்து சோழர்கள். 3ஆம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழன், பாண்டியன். மூன்றாம் ராஜேந்திரன். ஓலைச்சுவடிகளில் இருந்த சைவ திருமுறைகளை தொகுத்த மன்னன் யார்? ஓலைச்சுவடிகளில் இருந்த சைவ திருமுறைகளை. பாண்டியன், சேரன், ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் என்பது சரியானது. திராட்சையில் இருக்கும் சர்க்கரை என்ன? திராட்சையில் இருக்கும் சர்க்கரை என்ன? குளுக்கோஸ், சல்பீட்டிக் அமிலம். குளுக்கோஸ் என்பது சரியான பதில். சிறப்பு பெயர்கள். கருப்பு காந்தி என அழைக்கப்படுபவர் யார்? கருப்பு காந்தி. காமராஜர், கருணாநிதி, விஸ்வநாதன். காமராஜர் என்பது எல்லோரும் போட்டிருக்கிறார்கள், மிகச் சிறப்பு. தென்னாட்டு திலகர். ஜெயகாந்தன், சிதம்பரனார், வரதராஜர். ஜெயகாந்தன், சிதம்பரனார், வரதராஜர். தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் சிதம்பரனார். ரோஜினி, ஜெயாக்கா, கலைவாணி, தர்ஜினி, ஜெசி, சரோஜினி அக்கா, பத்மினி, ராஜினி. ஓகே, அடுத்து 22. குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர். குழந்தை கவிஞர்.
விநாயகம் பிள்ளை, அளவள்ளியப்பா, அண்ணாமலை செட்டியார். அளவள்ளியப்பா, வள்ளியம். தென்னாட்டு பெருநாற்றா என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர், தோசாலி, அண்ணாதுரை. தென்னாட்டு பெருநாற்றா. அண்ணாதுரை என்பது சரியான பதில். மேட்டூர் அணையின் வேறு பெயர் என்ன? மேட்டூர் அணையின் வேறு பெயர் தெகரி அணை, பாபநாசம் அணை, ஸ்டான்லி அணை. ஸ்டான்லி அணை என்று ஒரே ஒருவர் போட்டுக்கிறீர்கள். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இது ஒரு தடவை உங்களிடம் கேள்வியாக கேட்டிருந்தேன். குடிமக்கள் காப்பியம் என்னும் அடமொழியால் குறிக்கப்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம். இதுல என்ன கேள்வி ஒரு டவுட் இருக்கிறதா? இருபத்தி ஆறு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற தொடரை கூறியவர் காந்தியடிகள், அறிஞர் அண்ணா, அண்ணாதுரை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அறிஞர் அண்ணா என்பது சரியான பதில். 27. தீப்பெட்டியின் பக்கங்களில் உள்ள பொருள் என்ன? அந்த பக்கங்களில் இருக்கிற தீப்பெட்டியில கருப்பு பொஸ்பரஸ், சிவப்பு பொஸ்பரஸ் அல்லது வெள்ளை வைரஸ்? அது சிவப்பு பாஸ்பரஸ் தான். அந்த கலர் அது எப்படி இருக்கிறது? கௌதம புத்தர் முதலில் போதித்த இடம் எது? சாரநாத், அமர்நாத், குருஷேத்திரம். அது சாரநாத் அவர் முதல் போதித்த இடம். 29. திருக்குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு என் செல்பவர். அலகுலை நூல முதலாவதாக இருக்கிறது தான் சரி. அடக்கம் அமரருள் உய்க்கும், கடங்காமை ஆறுடல் உய்த்துவிடும், ஆற்றின் அடங்கப்பெரு நிறைவு என்னும் மானப்பெரிது. ஆறுடல் உய்த்துவிடும். இங்கு நல்ல வெயில் வருகிறது. மூக்கெல்லாம் கடி எழும்பிட்டு. இருநோக்கு இவளுகள் உள்ளது, ஒரு நோக்கு இருநோக்கு இவளுகள் உள்ளது. நடுவில் இருப்பதுதான் சரியானது. 32வது கேள்வி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்? ஆறுயிருக்கு என்போடு தொடர்பு. ஆர்வலர் கண்ணீர் பூசல் தரும். ஆசியாவிலேயே 2வது பெரிய நிலசூழ் நாடு எது? ஆசியாவில் ரஷ்யா, சீனா, மங்கோலியா. 2வது
மங்கோலியா என்பது சரி. ரஷ்யா தான் நம்ம முதலாவது. பிரியாங்கா, லோகினி, தருஷினி, கலைவாணி, ஜெசி. ஓகே. 34. மங்கோலியா நாடு எத்தனை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? மாகாணங்களாயினும் அதாவது மாநிலங்கள் 18, 21, 25. அது 25 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. கலிப்பொலி போர்த்தொடர் எந்த நாட்டில் உருவானது? கலிப்பொலி போர்த்தொடர் துருக்கி, உருசியா, ரஷ்யா, பிரான்ஸ். துருக்கி என்பது சரியான பதில். 36. மலைப்பகுதிகளில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருப்பதால் நீரின் கொதிநிலை என்ன? குறைகிறது, குறையலாம், அல்லது அதிகரிக்கலாம், அதிகரிக்கிறது. மலைப்பகுதிகளில் வளிமண்டல அழுத்தம் குறைவாக இருந்தால் அது குறையுமா? கொதிநிலை குறையும். சந்திர மண்டலத்தில் மனிதனின் எடை யாற்றியை விட்டு சத்தம் எக்கோ வருகிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகரிக்கும், அப்படியே இருக்கும், குறையும். மியூட் பண்ணுங்கள். அதாவது குறையும். 38. புளூட்டோ சூரியனை ஒருமுறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? 228 ஆண்டுகள், 238, 248 ஆண்டுகள். புளூட்டோ 248 ஆண்டுகள். செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுற்ற எடுத்துக்கொள்ளும் காலம். செவ்வாய் 677 நாள், 687, 768 நாள். செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுற்ற 687 நாட்கள் செல்லும். 40. நிலவொளி பூமியை வந்தடைய எடுக்கும் நேரம். நிலவுண்ட ஒளி பூமிக்கு வர 1.3 வினாடி, 4 வினாடி, 8 வினாடி. 1.3 வினாடியில் வந்துவிடும். 41. தொலைக்காட்சியில் பயன்படுத்தப்படும் 3 அடிப்படை நிறம். தயவு செய்து மன்னிப்புடன் உங்களோட மியூட் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். காதுக்குள் சத்தம் பெறுகிறது. பச்சை, நீலம், சிகப்பு. பச்சை, நீலம், வெள்ளை. பச்சை, நீலம், சிகப்பு. 42. ஹாலிவுட் படத்துக்கு முதலில் இசையமைத்த இந்தியர். ஹாலிவுட் படத்துக்கு ரகுமான், அனிருத், வித்யாசாகர். முதலில் தான் வித்யாசாகர் என்பது சரியான பதில். 43. உலகிலேயே துணியில் செய்தித்தாள் வெளியிடும் நாடு. தாய்லாந்து, சீனா, ஸ்பெயின். ஸ்பெயின் என்பது சரியான பதில். லோஜினி, தர்ஜினி, சரோஜினி அக்கா, ஏசி. ஓகே. 44. திமிங்கலத்தின் உடலில் எவ்வளவு ரத்தம் இருக்கும்? திமிங்கலத்தின் உடல்ல 1000 லிட்டர், 1500, 2000. 1000 லிட்டர் அண்ணளவாக. மஞ்சள் குருவி ஊஞ்சலாடுது, அது என்ன? விடுகதை இருக்குள்ள வேற. எலும்பிச்சை, நெருப்பு, தர்பூசணி. எலும்பிச்சை என்பது சரியானது.
பச்சை பேருந்துக்குள் சிவப்பு பயணிகள், அவர்கள் அணியின் தொப்பி கரும். மாதுளை, பப்பாசி, தர்பூசணி. பச்சையை யோசிச்சு போட்டு பாருங்க. தர்பூசணி, அதுக்குள்ளுக்குத்தான் அந்த கொட்டை கருப்பு இருக்கும். நீண்ட உடல் இருக்கும், தூணுமல்ல, உடலில் சட்டை இருக்கும், ஆனால் உயிர் இல்லை, துயிலில் சுகம் இருக்கும், மெத்தை அல்ல. தலையணை, பாம்பு, ஓணான். தலையணை. முயல் வாத காடு எது? இதெல்லாம் உங்களுக்கு இலகுவாக இருக்கும். சுடுகாடு, முக்காடு, புதற்காடு. முக்காடு என்பது சரியானது. வெள்ளை நகரம் என அழைக்கப்படும் நகரம். சிகாகோ, பெல்கிரேட், ரோம். சிகாகோ, பெல்கிரேட், ரோம். பெல்கிரேட் என்பது சரியானது. அதாவது கருங்கல் நகரம் என அழைக்கப்படும் இடம். நியூயார்க், ஜிப்ரால்டர், அபர்டீன். கருங்கல் நகரம். அபர்டீன் என்பது சரியானது. இந்தியாவில் தோல் நகரம் என்னும் பெயரால் அழைக்கப்படும் நகரம். அகமதாபாத், ஜெய்ப்பூர், கான்பூர். தோல் நகரம் கான்பூர். ஒரு புள்ளி வித்தியாசத்தில் நிற்கிறீர்கள், பார்ப்போம். ஜெயாக்கா, சரோஜினி அக்கா, பத்மினி, ஜேசி எங்க போட்டா, தர்ஜினி, ஜேசி, ராஜினி, கலைவாணி. ஓகே, வேகம் விவேகமா? அடுத்த 2 கேள்விக்கும் அதிர்ஷ்டம், நிச்சயம் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். 1905 பக்ருதீன் அலி முகமது இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 4, 5, 3. அவர் 5வது குடியரசுத் தலைவர். தமிழின படுகொலை நாள் இது அந்த வள்ளி போர் என்ற இலங்கை அரச படையால் படுகொலை செய்யப்பட்ட 4ஆம் கட்ட ஈழப்போர் எத்தனையாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது? 2007, 8, 9. பெரிய கேள்வியை வாசிக்க தேவையில்லை. 4ஆம் கட்ட ஈழப்போர் 2009 என்று ஒட்டுமொத்த பேரும் போட்டு இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், மிக மிக சிறப்பு. பார்ப்போம். ரோஜினி 2840, மிக சிறப்பு. ரோஜினி, ரோஜினி உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். 2849 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஜியாக்கா உங்களுக்கு மிக சிறப்பு, 2677 புள்ளிகள். ஜெசி ஜம்ப் பண்ணிட்டீங்க, 2375, மிக மிக சிறப்பு. உங்கள் மூவருக்கும் 7 புள்ளிகள். சரோஜினி அக்கா 2357 புள்ளிகள். தர்ஜினி 2342 புள்ளிகள். பத்மினி 2310 புள்ளிகளை பெற்றிருக்கிறீங்க. மூவருக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் 6 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ராஜினி 2051 புள்ளிகள். 2000க்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பு. கலைவாணி ஒரு கொஞ்சம் 6 புள்ளி 106 புள்ளி, பரவாயில்ல. 1984 புள்ளிகள். நேவிசக்கா லேட்டா தான் வந்திருக்கிறா, 106 புள்ளிகள். மிக மிக சிறப்பு. உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். லோஜினி உங்களுக்கு மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். அதிசயம் ஆனால் உண்மை. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் லோஜினி.
நன்றி நன்றி. நன்றி நன்றி. என்று சொல்லுவீங்க. அப்புறம் முன்னுக்கு வந்தா என்ன சூனியம் எனக்கு பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அப்புறம் சொல்லுவீங்க என்ன நிலைமை இப்படி அதுதான் வடிவா சொன்னேனே போச்சுன்னு. முதலே, அதிசயம் ஆனால் உண்மை என்று. ஆ, ஆ, அதுதான் சொன்னேனே, ஒரு அடைப்பு குறிக்கையோடு சொன்னேனே, அதிசயம் ஆனால் உண்மை என்று. ஆ. கடைசி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாங்க. கடைசியில நீங்க கவலைப்பட்டோன்னு அப்புறம் எனக்கு பிறகு வாணி வேற கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். நான் முன்னுக்கு வந்து பாத்தீங்களா வாடியக்கா, அடடா, பாத்தீங்களா அதுக்கு அதான் 2 கேள்வி இப்ப அதுல போட இல்ல. அதான் அதுக்காக தான் என்ன வாடியக்கா பின்னால அப்படி நிக்கிறது இல்ல, பாத்தீங்களா. ஏன்னா கடைசியா நின்றா ஒரு கவலை மாதிரி. ஏன்னா முதல்ல கடைசி முதல்ல தானே வந்தனா ஆனா நேவிசக்காக லேட்டா வந்திருக்கிற தலையணிக்கு நீங்க நல்ல விளப்பமா போட்டும் அவசரத்துல வேற என்ன அதுதான் அதுதான் நானும் அவசரத்துல அது பாம்பண்டு அமர்த்தி விடுறேன். நானும் ஒரு போடு உயிர் உள்ளது உயிர் இல்லைன்னு போட்டோம். அரைவாசி வாசிச்சு போட்டு அமர்த்தி போட்டு பேருந்துதான் அதுக்கு உயிர் இல்லையன்ற உயிர் இல்லைன்னு சொல்ல பாம்புக்கு போட்டதே அதுல போடு. துயிலண்டு வடியா போட்டிருந்தாரு. அதுதான் உயிரிழந்து போட்டிருந்தேன். வேற மணி நிமிஷம் காணாது. நாங்க பார்த்து போட்டோம் டக்குன்னு ஓடு. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இப்ப 45வது கேள்விக்கு தான் வந்தேன். 44வது வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறதுல கடைசி கேள்வி வந்துட்டு கடைசி கேள்விக்கு தான் போட்டு அவன் 106 புள்ளி கிடைச்சது. பரவாயில்ல. கடைசியா வந்தாலும் உங்களுக்கு 5 புள்ளி இருக்கு. நாங்க முன்னுக்கு போனாலும் 5 புள்ளி தான். அதுதான் நான் இப்பதான் வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். எனக்கு ஆசை எல்லாம் இல்ல. ஒரு சுற்றிலாவது முதலாவது பேர் வேறோட ஒரு ஆசை. முதல் தடவையா நான் வந்ததுதான் சந்தோஷமா இருந்தது. நன்றி எல்லாருக்கும். சிறப்பான நன்றி நன்றி. மிக மிக சிறப்பு. இன்றைக்கு கேள்விகள் அவ்வளவு உங்களுக்கு கஷ்டம் இல்ல எல்லாம் வந்த கேள்வி எல்லாம் கூடுதலா எல்லாம் அவசரத்துல விட்ட 2-3 புள்ள கடைசி 2 கேள்வியை தவிர மிகுதி கேள்வி அனைத்துமே முழுக்களும் வந்த கேள்வியா. அதான் நிறைய கேள்விக்கு வந்த எல்லாரும் சரி எடுத்திருந்தவ. கூடுதலான அநேகமான கேள்விக்கு எல்லாருமே எல்லாம் சரி எடுத்திருந்தவ. ஒரு ஆள் தான் 3 இதுக்கு சரியா விட விட்டுருந்தவ. ஒன்றுக்கு நான் எடுத்தேன். நான் ஒரு ஆள் போட்டிருந்தது. அதான் அந்த முதலாவது இதுல ஒன்றுக்கு ஒரு ஆள் தான் போட்டுக்கு வாழ்த்துன்னு சொன்னீங்களா, அது நான் தான் போட்டேனா. மற்றது யாருன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் வித்தியாசம் தான் உங்களுக்கு புள்ளி இருக்கிற வழியாத்தான். நான் கடந்த முறை ஒரு தடவை திருப்பியும் கேட்டேன். இன்னும் ஒரு கேள்விக்கு புள்ளியை கூட்டி மாற்ற வாண்டு கேட்டேன். விருப்பப்படாதபடியா நான் அப்படியே விட்டுட்டேன். அப்ப இன்னும் சில பேருக்கு மாறுறதுக்கு நல்ல சான்ஸ் வரும். வேணுண்டால் ஒரு தடவை பார்க்கும் பொழுது முதலாவதும் 2வது நேரம் 1 புள்ளி வித்தியாசத்தில் தான் நின்றார்கள். நானும் ஜெயநடேசன். அதான் அவ 49, நான் 50. சரி ஜெயாக்கா ஏதோ சொல்ற என்னக்கா? இல்ல வந்த கேள்விகள் தான் அதெல்லாம் 2-3 கேள்விகள் கொஞ்சம் தெரியாம அப்படியே அமர்த்தி போட்டு விட்டேன். கேள்விய வேகமா கேட்டா நானும் இறங்கணும் செல்வியிலேயே. அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது ஹாஸ்பிட்டல். சொல்லுங்கக்கா. இந்த திமிங்கலத்துக்கு இந்த ரத்தம் வந்து 8000 லிட்டர் இந்த வேற ஒரு வானொலியில சொன்னவ. நீங்க அதை இருக்க பாரு 1000 லிட்டர். சரி நானும் கடைசியா போட்டேன்னு தெரியல. கடைசியா 800. அது நான் நினைக்கிறேன் திருப்பி பாக்குறேன். இப்பொழுது கேள்வி வரப்போறது. இதில் நீங்கள் வந்து முதல் கேள்வி கேட்க முதல் யார் யார் வரப்போறீங்களு கூட பேரை மட்டும் சொல்லுங்க. கடாடன்னு சொல்லுங்க. மினக்கடாமல் என்ன நான் கேள்வி பிறகுதான் கேள்வி வைப்பேன். ஓகே. ஏண்டா பிறகு இலவான கேள்வி கஷ்டம் இல்லாமல் அதிர்ஷ்டம் யாருக்கு வரப்போகுது? வாணி 2, நான் 3, ஒருத்தரா சொல்லுங்க. லோஜினி 3. ராஜினி பொருங்க. சரோஜினி அக்கா 5, வாணி 2, லோஜினி 3. ஜெசி 1. பொருங்க. ஏழுக்கு போடுங்க.
ஆறு நான் ராஜி. சொல்லிட்டேன். ஆறை எனக்கு போடுங்க. போட்டாச்சு. என்ன 4ஆம் நம்பர்ல நாலு வெயிட் பண்ணுங்க. எனக்கு தான் நாலு. சரோஜினி கேட்டு பாருங்க. நேவிஸ் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார். எத்தனை காட்டினீங்க? அஞ்சு காட்டுங்க, ஆ, அஞ்சு விளங்கு. காட்டுங்க. அவர் 5 காட்டினீங்க. 5 வந்துடுது. சரோஜினிய சொல்லிட்டேன். அப்ப என்ன நம்பர் இருக்கணும்? இது 8வது இருக்கக்கா. சரி, 8 தாங்க. மற்றது அது தர்ஜினி சொல்ல போறீங்களா? நீங்கள் இணையலாம் 9க்கா. நன்றி. நீங்கள் இணையலாம். இப்ப முதலாவதா இப்ப சொன்ன இந்த ஓடம் படி வரையக்குல கடைசியில இருந்துதான் எட்டாவது கேள்விக்கு முதலாவதா நேமிசக்கா சொல்ல வேணும். சரியா? தர்ஜினி சொல்ல வேணும். ஓகேயா? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப முதலாவது ரவுண்டுல சொல்லும் பொழுது ஜெசி, வாணி, லோஜினி, ஜெயாக்கா, சரோஜினி அக்கா, ராஜினி, பத்மினி, நேவிசக்கா, தர்ஷினி. ஆனால் 2வது கேள்வி கேட்கும் பொழுது தர்ஜினி முதலாவதாக, நேவிசக்கா கீழே இருந்து நீங்கள் முதலாவதாக சொல்ல வேண்டும். அது நல்லம்மா. ஏனென்றால் எல்லாருக்கும் உங்களுக்கான இது வரும். இப்ப முதலாவது கேள்வி. சரி, நீருக்குள்ள தண்ணிக்கு உள்ளுக்குள்ள, சரியா? தண்ணிக்கு உள்ளுக்குள்ள புகையிரதங்கள் பல நாடுகள்ல தண்ணிக்குள்ளுக்கு போறது உங்களுக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. தெரியும் தானே? ஆனால் இப்ப உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், முதலாவதாக இந்த 2024 படி இப்ப பல நாடுகளில தண்ணிக்குள்ளால போகுது. ஆனாலும் 2004 அடிப்படை இந்த கேள்வி இது இந்த அண்டர் வாட்டருக்குள்ள போடுறதுல அந்த சர்வீஸ் அந்த சர்வீஸ் செய்கிற 5 நாடுகள் தானே. இந்த புகையிரதங்கள் இந்த அண்டர் வாட்டருக்குள்ளால போறது, நிலத்து உள்ளுக்குள்ளால தண்ணிக்கு உள்ளுக்குள்ளால போற 5 நாடுகளை சொல்லுங்கள். அதுல நீங்கள் ஒவ்வொரு நாடு சொல்லுங்க பாப்போம். கேள்வி விளங்கிச்சதோ? கீழே இருந்து மேலே வரதா சொல்லுங்க. அப்ப மேல இருந்து வர போறீங்க. முதல்ல முதல்ல கேள்விக்கு 1ல இருந்து கீழே, 2வது கேள்விக்கு கீழே இருந்து மேல. இப்ப முதலாவதாக கேட்கப்பட்டது கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓகேயா? ஓகே. விளக்கமா சொல்லுங்க. கேள்வியை விட்டு விட்டுதான் தண்ணிக்குள்ளுக்குள்ளால புகையிரதங்கள் போகிறது. அதில் முதலாவதாக இருக்கும் 5 பல நாடுகளுக்கு தண்ணிக்குள்ளால இருக்கும். 2024 படி கணக்கெடுப்பின்படி நீண்ட நேரம் தண்ணிக்குள்ளால போற 5 நாடுகள், நீண்ட நேரமா தண்ணிக்குள்ளால புகையிரதங்கள் போற 5 நாடு. ஜெசி ஸ்டார்ட். அமெரிக்கா. சரியா? அது நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லி போட்டு போங்க. சொல்லுவோம், பரவாயில்ல. இல்ல இல்ல, இந்த 5 நாடுகள்ல தான் கேட்டு இருக்கு. அதனால சொல்லாட்டி அடுத்த இதுல நீங்க சொல்லலாம். வாணி வாணி ஸ்டார்ட். வாணி. ஓகே ஓகே. நீண்ட நேரம் என்ன? நீண்ட நேரம் மன்னிக்கல. அதத்தான் கேள்வியை கவனிச்சு கொள்ளுங்க. நீண்ட நேரமாக உள்ளுக்கு போறோம். நான் மலேசியா சொல்றேன். மலேசியா. ரோஜினி. தண்ணீருக்குள்ளால பிரித்தானியா. இங்கிலாந்து. ஓகே. ஏக்கா. துருக்கி. இஸ்தான்புல். துருக்கி. அடுத்தது சரோஜினி அக்கா. ஷங்காய் சைனா. ஷங்காய் சைனா. ஷங்காய் சீனா. ஓகே ஓகே ஓகே. கேக்குது. ஷங்காய். அடுத்த ராஜினி. கனடா. கனடா. பத்மினி. டோக்கியோ, ஜப்பான். டோக்கியோ, ஜப்பான். நேவிசக்கா. பிரான்ஸ். பிரான்ஸ்.
தர்ஜினி நான் பிரான்ஸ் சொல்ல வேண்டியிருந்த நான் எனக்கு ஒரு நாடம் வரவில்லை. என்ன ஒரு நாடு எத்தனை உலகத்துல எத்தனை நாடு இருக்கிறது? அதெல்லாம் தண்ணிகளால் ஓடணுமே. ஆமா. தாய்லாந்து. தாய்லாந்து. ஓகே. இப்ப இப்ப நீங்கள் சொன்ன இதுல 3 நாடுகள் சரியாக வந்திருக்கிறது. துருக்கி, சீனா, டோக்கியோ. துருக்கி தான் முதலாவதாக இருக்கிறது. ஜியாக்கா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதில் 2வது சீனா சொன்னவர் சரோஜினியக்கா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். டோக்கியோ சொன்ன பத்மினி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஜப்பான்ல இருக்க டோக்கியோன்னு நீண்ட இன்னும் 2 நாடுகள் இருக்கின்றன. இப்ப இந்த கேள்விக்கு மீண்டும் ஜெசிதான் ஸ்டார்ட் பண்ண வேணும். அடுத்த கேள்விக்கு தான் நேவிசக்கா முதலாவதாக, தர்ஜினி முதலாவது அடுத்ததுக்கு. இப்ப நீங்கள் 2வது. இப்ப இந்த பொருங்கோ இப்ப இந்த கேள்விக்கானது என்ன 2 பதில் இருக்கிறது. ஜெசி நீங்கள் டக்காண்டு சொல்லுங்க. லோஜினி அடுத்த வாணி அடுத்த லோஜினி. ஓகே ஜெசி. வணக்கம் ஜெசி. தக்கானே சொல்லுங்க சொல்லுங்க டக்காண்டு சொல்லுங்க. ரஷ்யா. ஆமா ரஷ்யா. எஸ் ரஷ்யா. ஓகே தண்ணிக்குள்ள வாணி நீண்ட நேரம். அது சொல்றது வணக்கம். பாருங்க பின்லாந்து. நகுலவதியா? பின்லாந்து. பாருங்க பின்லாந்து. ஓகே வாணி பின்லாந்து. நகுலவதி நீங்கள் அடுத்தது பிறகு இல்லாம வெயிட் பண்ணுங்க. சரியா. ஓகே. இப்ப ரோஜினி சொல்லுங்க. ஒரு நாடு ஆஸ்திரேலியா. ஏக்கா ஏக்கா நான் சொல்றேன் யுஎஸ்ஏ மியாமி. ஓ சாரி மன்னிப்புட முதல் அமெரிக்கா சொல்லி இருந்தார். ஜெசி சொல்லி இருந்தவர். மிக மிக மன்னிப்புடன் ஜெசி. ஏக்கா நீங்கள் ஏக்கா உங்களுக்கு ஒரு சான்ஸான இன்னும் ஒரு இதை சொல்லுங்க. துபாய். 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 ஓகே கொடுங்கவா. அமெரிக்கா பிள்ளையே இல்ல செல்வியாக்கா? இல்ல அது சரிதானே மியாமி வருது. அதை நான் எழுதி அமெரிக்காண்டு போட்டுட்டு அதை உங்களுக்கு சொல்லாங்க. ஜியாக்கா துபாய். ஜியாக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். UAE துபாய் என்பது சரியான பதில். மிக மிக மன்னிப்புடன் ஜெசி. இப்பொழுது இதுக்கான கேள்வி வந்து விட்டது. சரி மிக மிக சிறப்பு ஜியாக்கா, உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். ஒரு இன்னும் அடுத்த கேள்விக்கானது அடுத்த கேள்விக்கு நகுலவதி அவர்களை கடைசியில போட்டுட்டு அவர்ல இருந்தாங்க. ஆமா 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 ஆமா. இதுல மத்திவிட்டேன் கேள்விதான். ஓகே இது நீடு கடிவில்லை. அடுத்த என்ன சொல்லி சரி இங்க. ஓகே இந்த 2 கோப்பியில எழுதுன வழியா இங்க என்று தெரியுது. ஓகே நகுலவதி வணக்கம். வணக்கம் நகுலவதி அவர்களே. நகுலவதியே வணக்கம். 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 உங்களுக்கான கேள்வி இப்பொழுது இந்த கீழே சொன்னவர்கள் தான் இப்ப முதலாவதாக வர போறீர்கள். நகுலவதி அவர்கள் முதலாவதாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் 5 நாடுகள். முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் 5 நாடுகள் 2024 இந்த மாசம் கணக்கெடுப்பின்படிதான் இப்ப உங்களுக்கான கேள்வி வருகிறது.
முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் 5 நாடுகள். நீங்கள் முதலாவதாக சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்டு ஏதாவது ஒன்றா சொல்லணும். ஒரு ஆள் உண்டு தானா? ஓகே, முதலாவது டென்மார்க்க சொல்றேன். வாழ்த்துக்கள். டென்மார்க். ஓகே, டென்மார்க். ஓகே, இரண்டாவதாக சொல்ல போறவர் தர்ஜினி. சுவிஸ் எங்களுடைய நாட்டை சொல்றது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இப்ப பெயர் இதுக்காகத்தான் சொல்றேன். ஆனால் எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. மூன்றாவது நேவிசக்கா. நேவிசக்கா. ஓகே, சொல்லுங்க நேவிசக்கா. வணக்கம். பின்லாந்து சொல்லுங்க. நேவிசக்கா. ஓகே, நேவிசக்கா பின்லாந்து. நான் உங்களோட இந்த சுற்றுல நீங்க எத்தனை பேர் முடிஞ்ச பிறகு எத்தனை பேர் சரியா சொல்லிக்கணும்னு சொல்றேன். பத்மினி. நான் ஜப்பான் சொல்றேன். ஜப்பான். கேள்வி கவனமாக கேட்டுக்கொள்ள வேணும். முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாடு. அடுத்தவர் ராஜினி. நான் எங்கட நாட்டை சொல்றேன். உங்களோட நாட்டுல எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். சரி, அடுத்தவர் ராஜினி. சரோஜினி அக்கா. சரோஜினி அக்காக்கு அடுத்தது அக்கா. சரோஜினி அக்கா. முதலாம் முறை சரோஜினி அக்கா. இரண்டாம் முறை சரோஜினி அக்கா. மூன்றாம் முறை. இல்ல அவர் இல்ல விட வச்சுட்டார். மூன்றாம் முறை சரோஜினி அக்கா. இதுல இல்ல அவர். ஓகே, நாலாவது ஜியாக்கா. நாலாவது நம்பர்ல வர ஜியாக்கா. சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க. அமெரிக்கா சொல்லி பாக்குறேன். ஜியாக்கா கூப்பிட்டு சொல்லி பாக்கலாம். அமெரிக்கா. அடுத்தவர் ஜியாக்காக்கு அடுத்தது லோஜினி. லோஜினி நீங்க நிக்கிறீங்க. போற நீங்கள் நிக்கிறீங்க. நான் அதான் அவசரமா போறேன்னு சொன்னா நான் வலிக்கிட்டு கொண்டு அங்க போறேன். போக மாட்டேன். ஐஸ்லாந்து. பொருங்க தர்ஜினி நீங்க சொன்னீங்களா? ஐஸ்லாந்து. 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 ஓகே, லோஜினி ஐஸ்லாந்து. ஓகே, லோஜினிக்கு முதல் வாணி. 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 நான் என்ன சொல்லிட்டாரு. நான் எங்கட நாட்டையே சொல்றேன். உங்களோட நாட்டுல நீங்கள் அதிகமாக இல்ல ஹாப்பியா இருக்கிறீங்க. இல்ல வயது கூடனாக்கெல்லாம் இருக்கணும் தானே. பாத்தீங்களே நக்கல. நீங்கள் வயசு குறைஞ்சு எனக்கும் வயது போட்டுதான் ஹாப்பியா இல்ல. முண்டாஞ்சிட்டும் இருக்கோ. பொருங்க. வாணி கடத்த ஜேசி. பிரான்ஸ். பிரான்ஸ். ஓகே, பொருங்கோவா. இப்ப பிரான்ஸ். இதில் வந்து ஜெசியா பிரான்ஸ் சொன்னீங்க. ஓகே, ஜெசி. ஓகே, பிரான்ஸ் என்பது சரியானது. பிரான்ஸ் வந்து 4வது இடத்தில் இருக்கிறது. வயோதிபர்கள் முதல் அதிகமாக இருக்கும் நாடுகளில் கூடுதலாக ஹாப்பியா இருக்கிறதுல நகுலவதி டென்மார்க் சொல்லி இருந்தார். என்ன நகுலவதி டென்மார்க் சொல்லி இருந்தார். ஓகே, அடுத்து தர்ஜினி சுவி சொல்லி இருந்தார். இதில் வந்து நேவிசக்கா பின்லாந்து சொல்லி இருந்தார். என்ன டென்மார்க் வந்து முதலாவதாக இருக்குவதில் நகுலவதி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இரண்டாவதாக பின்லாந்தில் இருப்பவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஜெசி பிரான்ஸ் சொல்லி இருந்தார். அதுல 5 நான் எடுத்து வச்ச 5வதுல அதுல இல்லையா? ஓகே,
சரி, அடுத்ததுல இப்பொழுது 2 சரியாக வந்திருக்கிறது. 1 2 ஓகே, 2 நாடு சரியாக வந்திருக்கிறது. கவனமாக யோசிச்சு பாருங்க. டென்மார்க்கும் பின்லாந்தும் சரியானது. இதில் உங்களுக்கான தரவு, ஒரு நாடு வேறு ஒரு நீங்கள் கண்டமாகவோ வேற நாடாகவோ அப்படி நினைச்சு பாருங்கள். இப்ப ஆசியா அப்படி என்று இல்லாமல் ஐரோப்பாவுக்குள்ளேயே ஓகே, ஐரோப்பாவுக்குள்ள சித்தியுங்கள். ஒரு நாடு அங்க தள்ளி போங்க, அவ்வளவுதான். அதான் உதவி. செல்வியனி, நான் சொல்லாமன்னா சொல்றேன், இல்ல விடை வைத்துக் கொள்ளுறேன். நீங்க சொல்லிட்டு போங்க பாப்போம், சொல்லுங்க. ஓகே, ஸ்வீடன். ஸ்வீடன், ஓகே. நான் சொல்லவா? இல்ல இல்ல, பொறுங்க. ஜெசி மட்டும் அவ போறான்றதுக்காகத்தான் அவ ஸ்வீடன். நானும் வெளியில போகணும். அப்ப எல்லாரும் வெளியில போறேன்டா நானும் இந்த நிப்பாட்டி விடுறேன். இல்ல இல்ல, உண்மையில போகணும். சரி, இப்ப இறுதியாக சொன்னவர் நகுலவதி, நீங்கள் சொல்லியிருந்தீங்கள். ஓகே, சொல்லுங்க பாப்போம். நம்ம ஒரு நாடு நோர்வே சொல்றேன். நீங்கள் நோர்வே, ஓகே. உங்களுக்கும் ஜெசிக்கும் சிறப்பான, இவருக்கும் லோஜினிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 4 சரியாக வந்திருக்கிறது. இப்ப ஒன்று டென்மார்க் வந்திருக்கிறது, இங்கிலாந்து வந்திருக்கிறது, ஸ்வீடன் ஜெசி யார் சொன்னீங்க? இப்ப ஸ்வீடன் ஜெசி, லோஜினி 3 சொல்லி இருக்கிறீங்க. என்ன 3 சொல்லி இருந்தது? நோர்வே சொன்னீங்க. நகுலவதி, ஓகே. நகுலவதி 2 சொல்லி இருக்கிறீங்க. ஓகே, நகுலவதி. ஓகே, சரி. என்ன 1 தான் இருக்கிறது. இப்பொழுது சொல்ல வேண்டிய அந்த ஓடரின்படி தர்ஜினி. நான் இலங்கை சொல்றேன். சொல்லியண்டி, வணக்கம். இலங்கை. ஆமாம், இலங்கையில இருந்தாலும் இருந்ததா அப்படியோ போட்டு முடிச்சு போடுவார்கள். அடுத்தது நேவிசக்கா. நான் ஜப்பான், சீனாவை சொல்லி பார்த்தேன். சீனா ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தேன். அங்கினேக்கல இதண்டாத கொண்டா நீங்கள் அங்கே போறீங்கள். ஓகே, சரி. பத்மினி, என்னத்துக்காக சொன்னேன்னு சிந்திச்சு பாருங்க. இது அந்த வெளியில ஆசிய நாடா? அதுக்குத்தான் நான் சொன்னேன், ஆசியாவுக்குள்ள போகாமல் இருங்கோண்டு சொன்னேன் முதலே. ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அதுக்குள்ள போகாது எங்கொண்டு சொன்னான். என்னத்துக்கிட்டு சிந்திச்சு பாருங்க. தான் உதவியாகவே தந்திருந்தேன். சரி, யார் இப்ப சொல்ல போற? பத்மினி. ஆசியா, ஸ்வீடன், ஆனா அதுல ஜப்பானும் இருக்கு. கட்டார், ஜப்பான் எல்லாம் இருக்கு. சொல்லுங்களே நீங்கள். என்ன நான் இதை சொல்லுவேன், அதுக்கு பிறகு இங்க உங்களோட பதில சொல்லுங்க. மலேசியா, கட்டார் எல்லாம் இருக்குது. 2 பதில் சொல்லி போன முறை 5 புள்ளியா. நான் கட்டார சொல்றேன். அதத்தான் சொல்றேன், கட்டார். ஓகே, அடுத்த ராஜினி. ஐஸ்லாந்து வந்துட்டு முதல் பகுதியில், அது சொல்லக்கூடாது. முதல் வந்தது அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சிந்திச்சிருக்கணும். ஐஸ்லாந்து, ஓகே. ஏக்கா சரோஜினி அக்கா இல்ல தானே? நான் வேற ஒன்றுதான் வச்சிருந்தேன். நான் கேட்கிறேன். எனக்கு ஜூம் நின்றுட்டு செல்வி, அதான் நான் திரும்ப போட்டு இப்ப வந்திருக்கிறேன். வயோதிபர்கள், முதியவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் நாடுகள். அதுல 5 நாடுகளில ஒரு நாடு நம்ம கிடக்கு, சொல்லுங்க பாப்போம். நான் எது வந்தேன்னு தெரியாது, சும்மா ஜப்பான் சொல்லி போட்டு போறேன். ஜப்பான் இல்லையா? ஓகே. ஆசியா கேட்கல, நான் கேட்டேன். மன்னிப்போட நீங்கள் ஐஸ்லாந்து சொன்னீங்கள் இல்லவா? இல்ல, ஐஸ்லாந்து வந்ததான்னு கேட்ட முடியும். நீங்க நான் சொல்லாமா? அது நீங்கள் வந்ததுன்னு சொன்னானே, வரையிலேன்னு சொன்னானே, பத்மினிக்கும் உங்களுக்கும் புள்ளி போக போகுது. அதுக்குத்தான் 4 நாடு சொல்லி இருந்தேன் ராஜினி. டென்மார்க் சொல்லி இருந்தேன்,
நோர்வே சொல்லி இருந்தேன். நான் பார்க்கும் பொழுது எனக்கு வா வந்துடும். பிறகு ஸ்வீடன் சொல்லி இருந்தேன். நோர்வே, டென்மார்க், பின்லாந்து வந்துட்டது. என்ன ஒரு நாடு இருக்கிறது. சரி, இப்ப நீங்கள் உங்களோட இதை சொல்லுங்க பாப்போம் ராஜினி. நான் சொல்லட்டா? இல்லாட்டிக்கு உங்களோட நாட்டை சொல்லி பார்க்க. எங்கட நாடு இல்லையாண்டு நெதர்லாந்து. எனக்கு சீதனம் அழுகி தந்தவர்கள் அம்மா எங்கட நாட்டுக்கு. வேற என்னதை சொல்ல முடியும்? சரி, அடுத்த ஆள் லோஜினி சொல்லிட்டார். வாணி என்னத்தை சொல்றேன்? எல்லாம் சொன்ன அப்புறம் இட்டாலியை சொல்றேன். எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஐரோப்பா நாடு இல்லாமல் போங்கொண்டுதானே ஆரம்பத்துல. இப்ப ரெண்டாவது நான் தராபத ரேഖல உங்களுக்கு என்ன ஐரோப்பா நாடுங்க பிறகு இப்படி சொல்றேன். ஐயோ வந்துட்டுதான் ஒரே ஒரு நாடு வராததுக்கு தான் உங்களுக்கு உதவி தந்திருந்து. ஐரோப்பா நாடு தந்துங்கள் பதில் வந்துட்டுது. அதை விட நீங்கள் தாண்டி போங்க சொல்லி இருந்தேன். இது ஒரு கண்டங்களுக்கா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி இருந்தேன். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள இல்லை. ஆசியாவுக்குள்ளேயும் போகாதையும் கொண்டு சொல்லி இருந்தேன். அப்ப இப்ப அடுத்த சுற்று வரையக்குள்ள என்ன ஒன்று இருக்குது சொல்லுங்களா? பொருங்க. ராஜினிக்கு அடுத்த வாணி. வாணி சொல்லுங்க. நான் வேல் சொல்றேன். வேல்ஸ் எங்க இருக்குது? இங்கதான். ஸ்காட்லாந்து. ஸ்காட்லாந்து பக்கம். ஸ்காட்லாந்து சொல்ல முடியாது. இதுன்ற பிரிவு. சரி, அது அங்க இருக்குது. அது அங்க ஸ்காட்லாந்து, வேல்ஸ், இங்கிலாந்து அந்த பிரிவுகள். அதான் அங்க இருக்கு. அது எங்க இருக்கிறது? ஐரோப்பாக்குள்ள. இப்ப நான் தமிழ்ல திரும்பி சொன்னேன் வழங்கிக்கிட்டோ. ஐரோப்பாவை தாண்டி போகும்போது தானே சொன்னேன். ஆசியாவுக்குள்ள போகாம சொல்லிட்டாங்களே. சரி, ஜெசி பாப்போம். போர்த்துகல். ஐயோ கடவுளே, கூட்டம் வரும். போர்த்துகலும் ஐரோப்பா தானே. எல்லாரும் சொல்லி ஓடினா. சரி, இப்ப அடுத்தது கீழே இருந்து பாருங்கள். நகுலவதி சொல்லுங்க. நகுலவதி, உங்களுக்கு நல்ல சான்ஸ். மியூட்ல நிக்கிறேன். நியூசிலாந்து. யார் சொன்னா? நியூசிலாந்து. நான். ஓகே, சிறப்பான வாழ்த்து நகுலவதி. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் அதுல வராமல் இதுல வந்து பிடிச்சிட்டீங்க. தேடி பிடிக்கிறாங்க. அது அந்த போன் நின்றுட்டுது. அப்ப சத்தம் விரையில இத போட்டா இது போய்கொண்டிருந்தது. சரி, முதலாவதாக மகிழ்ச்சியாக இருக்கும் நாடுகளில் டென்மார்க், பின்லாந்து, நோர்வே, ஸ்வீடன், நியூசிலாந்து. நான் அதைத்தான் சொன்னேன். ஆசியாவுக்குள் போகாமல் வேறு கண்டங்கள் என்றும் உதவி செய்து சொல்லி இருந்தேன். அதுகளுக்குள்ள பொங்கோ சொல்லி இருந்தேன் இல்லவா? கட்டங்கள் ரெண்டேக்கெல்லாம் அங்க மாறி போங்கோண்டு பிறகு திரும்பி மாறி அதுக்குள்ளதான் வந்துட்டீங்களா? ஓகே, இப்பொழுது இவர் வரையிலே என்ன? சரி, 11:42 இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் முகம் கவலையா இருக்கிறீங்க. பதில் தெரியலையே. ஓகே, இல்ல நான் ஆரம்பத்துல பின்லாந்து தான் வச்சிருந்தேன். நான் அதை நேவ்ஸ் பிலிப்ஸர்கள் சொல்லிட்டாரு. அப்ப அதுக்கு அப்புறம் எனக்கு ஏதோ போடுறது தெரியாம முடிச்சிட்டேன். சரி, பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நானும் வாரணன்னு சொல்லி இருந்தாலும் இந்த ஸ்கண்டினேவிய நாடுகள் ரெண்டு, நோர்வே, ஸ்வீடன் சொல்ல 2 பேரும் சொல்லிட்டு. சரி, இப்ப ஒரே ஒருவருக்கு தான் சான்ஸ். இப்ப நீங்கள் இருக்கிறதுல அவதிப்படக்கூடாது. நீங்கள் நம்பர் அடிப்படை இல்ல, எனக்கு தச்சமயம் தெரியாது. யாரும் சொல்ல போறீங்களா? நான் சொல்ற 2 மட்டும் சொல்லி போட்டு பெயர் சொல்லுங்க. ஓகேயா? குழம்பிடுங்க. சரியா? எனக்கு தெரியாது பாருங்க வாணி. ஓகேயா? இல்ல அப்படி இல்ல, கேள்வியை சொல்லுங்க. 2000 முதல் வந்து சொல்றவங்க சொல்லட்டு. அதத்தான் சொல்ல போறேன். திரும்ப சிங்களத்துல ஒரு தரம் சொல்லுங்க. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் வா திறந்தீங்களா இன்றைக்கு புள்ளி போறதுதான் நிச்சயம். ஓகேயா? 5 புள்ளி வரப்போகுது. எவரெஸ்ட் ஏறி இப்பொழுது ஒரு இளம் வயது பிள்ளை ஒன்று சாதனை படைத்திருக்கிறார். அவர் எந்த நாட்டிலிருந்து போய் மலை ஏறினவர்? இமயமலை ஏறி இருக்கிறார். எவரெஸ்டுக்கு போயிருக்கிறார். இவருக்கு உடைய வயது என்ன? இவர் எந்த நாட்டிலே இருந்து போனார்? இவருடைய பெற்றோர்கள் இருக்கு எந்த நாட்டிலிருந்து இவர் போய் இந்த சாதனை படைத்தார்? இவருடைய பெயர் இப்ப விளங்குது தானே? இந்த பிள்ளைட எத்தனை வயசு, எந்த நாட்டிலிருந்து போனார்,
இதில் நீங்கள் 3 கேள்வி இருக்கிறது. ஒரு ஆளே சொன்னீங்கள் என்றால் சரி, அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு புள்ளி வரும். டக்கண்டு நீங்கள் இதே இதுல தேடுறதுக்கு இடையில நீங்கள் சொல்ல போறேன்னா ஓடரும்படி சொல்ல போறேன்னாலும் ஓகே. சொல்லட்டும். நீங்க வயதுகள் கூட உங்களுக்கு ஒரு லக் பை சான்ஸ். எந்த நாடுன்றதே நீங்கள் ஐரோப்பாவுக்குள்ள தான் சிந்திங்கோ, ஆசியாவுக்குள்ள போகாதீங்கோ, ஐரோப்பாவுக்குள்ள சிந்திங்கோ. எத்தனை வயசும் நீங்க சொல்லலாம், பெயர் தான் சொல்ல முடியாட்டியும் உங்களுக்கு நல்ல சான்ஸ் நீங்கள் நிக்கிற ஆக்களுக்கு வரும். நீங்கள் சின்ன பிள்ளை, ஒரு அளவான வயசு பிள்ளைங்க இப்ப அண்மையில் போயிருந்த, இப்ப நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் இந்த வாரம் இருக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் வயசை கெஸ் பண்ணியும் நாட்டையும் சொல்லலாம். அதை தேடி பிடிக்கிறதுக்கு இடையில நீங்கள் உங்களுக்கு சில வெள்ள வாட்சி அலும்பாயிட்டு. ஜெசி, வாணி, லோஜினி, ஜியாக்கா, சரோஜினி அக்கா, யார் சொல்ல போறீங்களோ மௌனமா இருக்கிறீங்கள். 2 கொண்ட கடாடன்னு சொன்னீங்கள் என்றாலும் ஒரு புள்ளி வரும். நான் சொல்றேன், வயதை சொல்லி பாக்குறேன். 18 வயது. 18 சின்ன பிள்ளை என்று ஆரம்பத்திலே சொன்னான். ஓகே, நான் குறிப்பு தர மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்கள், நான் உதவி தந்திருப்பேன். நான் வயது சொல்றேன் 14. 14 வாணி. சரோஜினி வயதை சொல்லுறேன் 13 வயது. நீங்கள் ஒரு சொல்லி முடிய நான் பிறகு சரியாக சொன்னால் அதை சொல்லுவேன், அல்லது நான் அந்த வயதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அப்படி இல்லையென்றால் அந்த வயது சரியா பதில் வந்துட்டு தான் ஸ்டாப் பண்ணி விடுவேன். ஓகேயா? ஓகே. அடுத்த வயதுல யாருக்கும் அதிர்ஷ்டம் பெறலாம் சொல்லுங்க. ஜெசி. தர்ஜினி 16 வயது சொல்லுங்க. அடுத்த ஆள் சின்ன பிள்ளை என்று சொல்லி இருக்கிறேன், ஒரு அளவான வயதுக்குள்ள யோசிங்க. அடுத்த ஆள் தர்ஜினி. தர்ஜினி இல்ல, ஜெசி. கேள்வி இருக்கா சொல்லுங்க. 12. அடுத்த ஆள் கேள்வி இருக்கா தயவு செய்யுங்க. நான் போயிட்டு வந்துட்டு சொன்னவே கவனம், திரும்பி சொல்லக்கூடாது. நான் திரும்பி சொன்னா தான் சொல்ல வேணும். ஓகேயா? ஓகே ஓகே. அடுத்த ஆள் இந்த வயசு குறைஞ்ச ஒரு பிள்ளை ஒன்று எவரெஸ்ட் சிகரத்துக்கு ஏறி இருக்கிறார். அவருடைய வயது என்ன, எந்த நாட்டிலிருந்து போய் அவர் ஏறினார், பெயர். ஓகே. அடுத்த ஆள் இப்ப சொல்லாமல் மௌனமா இருக்கிறவர்கள் நீங்கள் தேடிக்கொண்டு இருந்தீங்கள் என்றால் நான் உதவி கொடுத்து சொன்ன அவ்வளவு தான் முதல் சொல்ல போறதான் மற்ற சொல்ல விடுவேன். ஓகேயா? சரி. இப்ப இதில் கேட்கறது மட்டும் சொல்லுங்க. சரி, நீங்கள் பதில் சொல்லாட்டி நீங்கள் அடுத்த ரவுண்டுல நீங்கள் மௌனமாவே இருக்க வேண்டும். இதார் இப்ப அடுத்த சொல்ல. வணக்கம் ராஜினி. 13 சொல்லி பார்க்க. 13. ஓகே. நான் சொல்லவா? முதல்ல தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு சின்ன பெண்மணி முத்தமிழ் செல்வி என்ற பெயர் கொண்டவள். வயது எனக்கு தெரியவில்லை. நானே அந்த பெயர்லாம் இருக்கிறேன்னா அந்த முத்தும் இல்ல, முத்தமிழ் செல்வி. அதுதான் தமிழ் இருக்குது, முத்து மட்டும் என்கிட்ட இல்ல. இவர்கள் சிகரத்தை ஏறி வெற்றி கண்டு திரும்பிய ஒரு படிக்கன் தான் ஏறின சின்ன சரி. ஓமா, அதத்தான் கேட்டிருந்தேன். அப்படியே மூண்டையும் சொன்னீங்கள் என்றால் சொல்லி சொல்லவா? பொறுங்க ஏக்கா சொல்லுங்க. சொன்ன பிறகு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் 12 வயது பிள்ளையா இருக்கலாம். 12. முதல் யார் 12 வயது சொன்னால்? ஒருவர். சரி. இப்பொழுது 18, 14, 16, 13, 12, 13, 12 சொல்லி இருந்தீங்கள். அவ்வளவும் இல்லை. அதுக்கு உள்ள திரும்பி சொல்லுங்கள். முதல் 18 சொன்னவர் முதலாவதா சொல்லலாம். யார் முதல் 18 சொன்னவர் சொல்லுங்க. நவுலவதி சொல்லுங்க. நான் சொல்றேன் 6 வயது சிறுவன். ரஷ்யா துபாயிலிருந்து போயிருக்கிறார். ரஷ்யா துபாயிலிருந்து போயிருக்கிறார். ரஷ்யா சிறுவனா இருக்கலாம். துபாயிலிருந்து போனவர் ரஷ்யா சிறுவன். ஓ, சிறுவன் பேர் என்ன? பார்த்த இடத்துல இருக்கும் பாருங்களா, அப்படி இருக்குதானே எல்லாம்.
இவ்வளவு பார்த்த உங்களுக்கு அது பார்க்க தெரியும். அது பார்க்கலையா? உயரத்தை பார்த்துட்டு அதைத்தான் வயதண்டு டப்பண்டு சொல்லி இப்போ நோட்டில் பாருங்க அப்படியே இருக்கும் பார்த்ததுல. சரி, அடுத்த டிமிட்டி. என்ன டிமிட்டி, டிமி இட் டி 4 எழுத்து. டீனா மீனா இட்டன்னா டீனா. ஆனா இவர் எங்க ரெண்டு போயிருந்தார்? துபாயில் இருந்து போனான்னு நினைக்கிறேன். துபாயில் வசிக்கிறவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், துபாயில் வசிப்பவர். ஆனா உங்களுக்கும் சரியா வசிக்கிறாருன்னு நினைக்கிறதுன்னு சொல்றீங்க. சரி, சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு மாதிரி தேடி பிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கு அதுல வந்து பிடிக்காட்டியும் இதுல வந்து 5 புள்ளியே எடுத்துட்டீங்க. மிக மிக சிறப்பு நவுலவதி அவர்களே. அதுதான் ரஷ்யா தாய் தந்தையர் வந்து ரஷ்யாவை சேர்ந்தவர்கள். அவர் துபாயிலிருந்து 6 வயசு சிறுவன் தான். அந்த இந்த குளிருக்குள்ள போய் கடந்த வாரம் அவர் இந்த மலை ஏறி சாதனை படுத்திருக்க. அவர் சின்ன வயசிலிருந்து அந்த மலையில இது இல்ல, அவர் ஜம்பிங் மாதிரி அப்படி செய்யறதுல அவருக்கு ஆர்வம் அதிகமா. இந்த 17,598 அடி ஏறி, 18,000 கிட்டத்தட்ட அடி ஏறி. ஆமாம், அண்ணளவாக 18,000. அவர் படம் எல்லாம் போட்டு கிடந்தது 2 நாளுக்கு முதல் வந்து. ஒன்று கேட்கிறேன் குறைமைக்காம, முதல்ல கேள்வி அதில் நிகழ்ச்சி முதலே நடந்துட்டுதா? இனித்தான் நாங்கள் இது முடியத்தான் போட போறோம். அதை சொல்லிட்டாரு. அப்ப முதல் இணையலே என்று சொன்னது அது என்னது? முதல் கேள்விக்கு. சரியா, அதுதான் சொன்ன. அந்த முதல் நடந்த கேள்விக்கு நீங்கள் இணைய என்று சொல்லியிருந்தேன், இணையல் என்று தான் சொன்னாங்க. நான் நினைச்சேன் என்னண்டா இந்த ஃப்ரெண்ட் வந்திருந்தவ அப்ப ரேடியோ நின்றுட்டுதான் அப்ப என்ன நடந்தேன்னு தெரியல. அப்ப டப்பண்டு போட்டு பார்த்துட்டு வந்தேன். நான் அதான் கேட்டேன். நான் ஓகே, நன்றி. எதுக்கு ரேடியோவை கேட்டுக்கொள்ளுங்க. லட்சமயம் நீங்க கேட்க நேரத்துல யாரும் முடிஞ்சு போச்சுட்டா வாணி மியூசிக் போடுவா. நான் முடிஞ்சாலும் தெரியாது, அது பிரச்சனை இல்லை. நன்றி. நல்லது நடக்கட்டும். நன்றி. இதுவரை தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகன் அவர்களுக்கும், கலந்து பலப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும். அவங்களோட கேள்விகளை பார்த்துருக்கிறார். இப்ப வெல்வெஜாருக்குள்ள போக நீங்க முடிக்கிறீங்க. இல்ல முடிஞ்சதுதான். இல்ல நவலவதி அவர்கள் இப்ப கேள்விக்கு வெல்வெஜாருக்குள்ள போயிருக்கிறார். நீங்க இப்ப சொல்லித்தானே ஃப்ரெண்ட் வந்து குழப்பிட்டார். அதான் மிக சிறப்பு. இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்த வாரம் வாணி அப்ப வியாழனும் பள்ளியும் செய்ய முடிஞ்சால் செய்வோம். அப்படி இல்லையா உங்களோட வசதியை பொறுத்த நான் கட்டாயப்படுத்த பிரச்சனை இல்லை தானே. கொஞ்சம் கேள்வியை மட்டும் போடுறேன். ஒரு 40 கேள்வி தயாரிக்கிறேன். சரியா? எனக்கும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறபடியா 40 கேள்வி 2 நாளுக்கும் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி தருகிறேன். பாத்தீங்களா, எனக்கு உதில பாயிண்ட்ஸ் இல்ல. ஆனா என்ன பெரங்கா பணியாரம் கிடைச்சு. பனங்கா பணியாரமா? என்ன பனங்கா பணியாரம் இது மாதிரி வேப்பன் மாதிரி சிலோன்ல இருந்து சுட்டு அனுப்பினது கொண்டு வந்த எனக்கண்டா டவுட்டா தான் கிடக்குது. எனக்கே டவுட். தேடி எடுத்து ஃப்ரெஷ் பெனம்பலத்துல இருந்து செய்ததா. அது இந்த நேரம் சீசன் இல்ல, ஆனா என்னவோ எடுத்து செய்து அனுப்பி இருக்கிறேன். வணக்கம் ஜெயமலர். வணக்கம். ஒரு 20 நிமிஷத்தாலாம் வருவன் விட்டியா? இப்ப நான் வெளியில வந்து கொண்டிருக்கேன். இப்ப டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்தேனா? சரி, நான் வேற ஏதாவது ஒன்றை செய்யறேன், நீங்க ஓடி வாங்க. ஓகே. நன்றி. ஓகே, பாய். நன்றி. ஜெயமலர் பொட்ட காணையில் டாக்டர்கிட்ட போறேன்டா, போட்டு வைக்க கூடாது. சரியா? நாங்க கற்பல்ல அப்படி பாடுறது. அவரு கேட்கறீங்களே கேட்க போயிடும். சரி, மிக சிறப்பு வாணி. இதுவரை இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்து, இப்போ பின்னேறத்துக்கு இடையில் நான் உங்களது புள்ளிகளை வந்து மீண்டும் செக் பண்ணி போட்டு உங்களோட புள்ளிகளை போட்டு விடுகிறேன். மிக சிறப்பு. நன்றி வாணி. நீங்கள் ஏதாவது செய்யுங்கோ. நான் ஓடிட வேண்டாம். இதுல நான் உலகதி எல்லாம் ஓடிடுவார். சரியா? நில்லுங்கோ. சின்னதா அவர் கொஞ்சம் கேட்டுக்கொண்டு இருக்கும். நன்றி. வணக்கம்.
நீங்கள் என்ன இப்ப இதாண்ட போறீங்க என்ன ஏதாவது கருத்து கதைக்கிறதா இல்ல ஆக்களை சண்டையை கூப்பிட மாட்டேதான் நான் இப்படி சொல்றேன் நானும் கேட்பாங்க தானே அப்படி சின்னதா ஏதாவது ஆனா கோவிக்க கூடாதா யாரும் சரியா நன்றி மிக்க நன்றி அக்கா நன்றி வணக்கம் வருகிறது கேள்வி கணைகள் தொகுப்போடு செல்வினி தேர்ந்தவர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வியாழன் கவி நேரத்துக்கு முன்பதாகவும் அடுத்த வெள்ளியும் மனம் பெற்றுக்கொள்ளும் நன்றி வணக்கம்